வீட்டில் 2 டாக்ஸ் இருக்குங்க. ஒருத்தர் ஜெர்மன் ஷெஃபர்ட், நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னொருத்தர் வந்து நாட்டு நாய் தாங்க. தெருவில் ஒரு டாக் குட்டி போட்டுச்சுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவர் தான் வந்தார். அவரை தூக்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் ஜெர்மன் ஷெஃபர்ட் வாங்கினோம். அந்த இருக்கார் பாருங்க விளாண்டுட்டு. அவருக்கு கழுத்தில் பெல்ட் போட்டோடையும் அரிச்சிட்டே இருக்கு போல், அதான் சுரிஞ்சிட்டே இருக்காங்க. நல்லா கரடி குட்டி மாதிரி இருந்துட்டு பாருங்கள் என்ன வேலை பார்க்குங்க. ஐயோ போய் அதை வம்புழுக்க போகிறாங்க. இவர் பார்க்க கன்னி பப்பி குட்டி மாதிரி இருக்குது, எனக்கு தெரியல. பட் நாங்கள் அவங்க அம்மாலாம் அப்படி இல்லை, தெருவில் இருந்து தான் தூக்கிட்டு வந்தோம். பட் எல்லோரும் பார்த்துட்டு இது கன்னி பப்பியான்னு கேட்டாங்க. டேய் இவன் வேறங்க, இங்கே பாருங்க. கடிக்கக்கூடாது, கடிக்காத, சொன்ன பேச்சு கேட்கணும். உட்காரு, கடிக்கக்கூடாது. உங்கள் அண்ணனை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன்ல, வீடியோ எடுக்கும் போது நீயே வந்து நடுவில் ஃபோர்ஸ் கொடுக்குற. அந்த அண்ணன்ட்ட போகிறாங்க. அண்ணன் சொல்லவும் அங்கே போயிட்டான் அவங்க அண்ணன்ட்ட. அந்த பெல்ட் போட்டோடனே அவனுக்கு அரிச்சிட்டே இருக்கு போல், சுரிஞ்சிட்டே இருக்கான். இந்த பாருங்கள், யாராவது தெரிஞ்சவங்க இது கன்னி பப்பி குட்டி தானான்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், 2 பேரும் ஒரு இடத்துல நிற்காம நம்ம காலுக்குட்டியே வந்து விளாண்டுட்டுருக்கு. 2 பேரும் விளையாட மூட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்து வேணுமோ பார்க்குறான். இங்கே பாருங்க, என்னை நடக்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன பார்க்குற? 2 செம்பருத்தி, வெள்ளை செம்பருத்தி பூக்க போகுதுங்க. நான் பூத்தோனையும் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி ஒரு மஞ்சள் செம்பருத்தியும் பூக்க போகுது. உங்களுக்கு தெரியுதான்னு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். மஞ்சள் செம்பருத்தியும் பூக்க போகுது. ஆரஞ்சு ரோஸும் பூத்துருக்குங்க. இது பழசு, லைட்டாக வாடிடுச்சு. இது இன்றைக்கி தான் பூத்துருக்கு, புதுசு ஆரஞ்சு ரோஸு. இங்கே பாருங்கள், என் கால்கிட்ட நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என் கால்கிட்ட 2 பேரும் விளாண்டுட்ருக்கானுங்க. அதே மாதிரி இது ரெட் ரோஸுங்க. இது நேற்றும் முந்தானாலும் மலர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம தண்ணியும் ஊற்றணும். நேற்று வந்து பார்த்தேன், கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னு தண்ணி ஊற்றாமல் போயிட்டேன். இன்றைக்கி ரொம்ப மண் காஞ்சி போயிருக்கு, கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். நாங்கள் இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம். மாடிக்கு வந்தோடனே இவங்க 2 பேரோட ஆட்டம் இது.